ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒத்தி தான். அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிமென்ட்ரியோட எஃப்எஃப் மை ரவுடி பேபி பார்ட் 17 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போது ஸ்டோரிக்குள்ள அப்படி போயிடலாமா? போன பார்ட்டோட லாஸ்ட்டில் நீங்கள் ஏத்தனை வெறுப்பில் காண்டாகி போய் இருக்கிற ஜெமன் டெரஸ் வா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லிட்டு போயிருந்திருப்பான். ஸோ நீங்களும் எல்லாரும் கண்லேயும் மண்ணை தூவிட்டு டெரஸ்க்கும் போகிறீங்க. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறினதுக்கப்புறமேட்டு அப்படியே மேலே கொஞ்சம் இருட்டாக இருக்குது, லைட்ஸ் எல்லாம் ஆஃபில் இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே அந்த டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறீங்க எங்கே நிற்கிறான் அப்படின்ற மாதிரி. பொறுமையாக வந்துட்டு அப்படியே ஒரு பக்கமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ சடனாக நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் டக்குன்னு ஒரு பதட்டம் ஆகிடுறீங்க. பிகாஸ் அவன் அங்கே தான் இருக்கான்னு தெரியும், இருந்தாலும் ஒரு இருட்டான பிளேஸு, கொஞ்சமாக தான் வெளிச்சம் இருக்குது. அந்த இடத்துல சடனாக கையை பிடிச்சி இழுக்கும்போது ஒரு பயம் வரும்ல, அந்த பயத்தோட நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு சரி ஏன்டா இப்படி பண்ணுற, பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி அவங்களுடைய ஹார்ட் கிட்டே கை வச்சுட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு பதட்டத்தில். இப்போ ஜெமன் அப்படியே ரொம்ப கோவத்தில் உங்களை வந்து அங்கே இருக்கிற வாலில் பின் பண்ணி வச்சுட்டு அப்படியே முறைச்சிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு என்ன இப்போ எதுக்கு இப்படி முறைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏன் கோவமாக இருக்கேன்னு உனக்கு தெரியவே தெரியாது அப்படி தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே அவங்க கிட்டே நின்றுட்டு கேட்டுட்ருக்குறான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அவங்க வாய்க்குள்ள அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்ன ஜெமன் நீ நார்மலாக தானே இருந்த, எல்லாமே நார்மலாக தானே நடந்துச்சு, எதுக்கு தேவையில்லாமல் கோவப்படுற, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவனுக்கு இன்னும் கடுப்பு ஏறுது. அப்படியே ஒரு மாதிரி அவங்க கை ரெண்டுத்தையும் பேக் சைடில் லாக் பண்ணி வச்சு பிடிச்சிட்டு நெருக்கமாக நின்றுட்டு பாரி சும்மா சும்மா என்னை வெறுப்பேற்றி பார்க்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். செம்ம காண்டாகுது. ஆமாம் எதுக்கு தேவையில்லாமல் அவன்கிட்ட போய் தனியாக பேசணும்லாம் கேட்டுட்டு வர, உனக்கு அப்படி என்ன, அவன்கிட்ட என்ன தனியாக பேச வேண்டியது இருக்குது, என்ன பேசிகிட்டு இருந்த அதுவும் அவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. உங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. ச்சே நம்ம பிள்ளை எவ்வளோ பொசசிவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக உள்ளுக்குள்ளே வந்து ஜாலியாக இருக்க அவனை இப்படி வெறுப்பேற்றி பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பெல்லாம் ஹைட் பண்ணி வச்சுட்டு நீ தானே கேட்ட பையன் பிடிச்சிருக்கான்னு, அப்போது நீ கேட்கும்போது எனக்கும் வராதா, அதான் நான் தனியாக போய் பிடிச்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவனுக்கு இன்னும் வெறுப்பு ஏறிட்டே இருக்கு. விளையாடாத பையன் கடுப்பாகுது. உண்மை சொல்லு, என்ன நடந்துச்சு, என்ன பேசுன, அதுவும் இல்லாமல் அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வர அப்படியே ஒரு மாதிரி ஓவர் ஷையில் வர, எனக்கு அதெல்லாம் பார்த்தா கடுப்பாக இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி நான் யார்கிட்டயாவது பண்ணால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி இன்னும் டென்ஷன் ஆகுறான். சரி இதுக்கு மேலே விட்டால் புள்ள தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சரி 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 ஒன்றும் நடக்கலை, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, அப்பா அம்மாவை நம்ப வைக்கிறதுக்காக நான் அந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, அது என்னன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். உள்ளே போய் அவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தேன், என்ன ஜெமன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, நான் அப்படி என்ன பேசிட போகிறேன்னு நினைக்கிறேன், அதுதான் எனக்கும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அப்படி என்ன பேசி தொலைச்ச அவ்வளோ நேரமா, எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. இல்லை வேணும்னே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தியா, அவன் வேற ஒரு மாதிரி சிரிங்கிட்டு எரிச்சலாக வந்தது தெரியுமா அப்படின்னு கத்துறான். நீங்கள் அப்படியே அவன் வாயில் கை வச்சுட்டு கத்தி தொலைக்காதடா, கீழே இருந்து யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்றீங்க. இப்போ அவனுக்கு இன்னொரு மாதிரி கோவம் ஆகுது. இருந்தாலும் அவங்க பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் கோவத்தெல்லாம் காம் டவுன் பண்ணிட்டு நின்றுட்டுருக்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் பார்க்க இன்னும் வெறி ஆகுது. இங்கே பாரு வையன், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன். எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ணுற முடிய வரைக்கும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையாக சொல்லு, என்ன பண்ணி தொலைச்ச, எனக்கு அப்படி கட்டுப்பாக்குது யோசிக்க. அப்படி நீ கூட்டிகிட்டு போய் பேசிட்டு வந்தால் கூட அவன் வந்து பிடிக்கலன்னு சொல்லுவான் அப்படின்னு தான் நான் யோசித்தேன்.
ஆனால் அவன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், நீயும் அதுக்கு தலையாட்டுற. எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி இன்னும் 2 மாதத்தில் மேரேஜ்ன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே எரிச்சல் ஆகுது வாயன். என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்ருக்குற. என்ன தான் நடந்துகிட்ருக்கு? நீ என்ன பிளானில் இருக்கிற? எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன முடிவு பண்ணிட்டியா அவனையே மேரேஜ் பண்ணிட்டு போயிடலான்னு அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசாமல் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ டக்குன்னு அவங்க கையை அப்படியே விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற வாலில் அப்படியே ஒரு மாதிரி பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான் கோவத்தில். நீங்கள் வாய் திறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை எதிர்பார்க்கல. அவன்கிட்ட சும்மா விளையாடணுன்னு தான் நினச்சிங்க. பட் அவன் இவ்வளோ சீரியஸாக ஆவான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே இல்லை. டக்குன்னு அவன் கையை போய் பிடிச்சிட்டு, சிமன் 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 என்ன பண்ணிகிட்ருக்க? லூஸா நீ? கையை பாரு எப்படி சவந்துடுச்சுன்னு. லூஸ் மாதிரி பண்ணாத, நான் அங்கே போய் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வர ஆரம்பிக்குது. இப்போ ஜிமனுக்கு ஒரு மாதிரி கோபம் பயங்கரமாக ஏறினது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது நீங்கள் ஹக் பண்ணதும். ஆனாலும் அவனுக்கு வந்து அங்கே என்ன நடந்துச்சு, என்ன பிளான் பண்ணியிருக்குன்னு தெரிகிற வரைக்கும் இன்னுமே வந்து அது ஃபுல்ஃபில்டாக குறையலை. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு அங்கே ரூமில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாம் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அவனை ஹக் பண்ணிக்கிட்டே. ஸோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, போதுமா இதுதான் நடந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை, நீ நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் யாரோ ஒருத்தருக்காக உன்னை விட்டு கொடுத்துட்டு நான் போயிட மாட்டேன். எனக்கு நீ ரொம்ப முக்கியம். என்னால் உன்னை விட்டு எங்கேயும் போகவும் முடியாது. இங்கே பாரு ஜமீன், நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிளானும் இல்லை. நான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணியெல்லாம் பண்ணல. ஹாலில் வந்து நிற்கும் போது எனக்கு சடனாக தோணுச்சு. இப்போது அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நானுமே இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுன்னு தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். அவன்கிட்ட இந்த மேரேஜை நிறுத்துறதுக்காக ஏதாவது சொல்லணும், அவனே வந்து மேரேஜை நிப்பாட்டிடணுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தோணுச்சு, இவன் போயிட்டா இன்னொருத்தன் வருவான். ஆனால் இவன் பார்க்க கொஞ்சம் சாதுவாக இருக்கான், கொஞ்சம் காமெடி பீஸ் மாதிரி இருக்கிறான். அதனால் இவனை எப்படி வேணாலும் நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஆனால் அடுத்து வரவன் எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது. எங்கள் அப்பா வேறு எந்த நேரத்தில் எப்படி யோசிப்பாருன்னு சொல்லவும் முடியல. திடீர்னு இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி அவன் உன்ன மாதிரியோ இல்லை உன்னை விட கோவக்காரனாவோ இல்லை அவனை ஹேண்டில் பண்ண நம்மளால் முடியாதுன்ற சூழ்நிலைக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லு. அதனால தான் நான் அப்போதைக்கு யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் இந்த பிளானை பண்ணிட்டேன். இப்போ நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனால் அவன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த மேரேஜை அவன் பண்ணிக்கவும் மாட்டான். ப்ளீஸ் ஜமன், எல்லாத்துக்கும் இப்படி கோவப்படாத. நான் அவன்கிட்ட கொஞ்சம் விளையாடணுன்னு தான் இப்படி பண்ணேன். நீ மட்டும் காஃபி குடிச்சிட்டு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு எவ்வளோ தைரியமாக என்கிட்ட கேட்குற. அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும். அதனால தான் நான் கொஞ்சமாக விளையாடணும்னு நினச்சேன். அது இவ்வளோ தூரம் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. இப்போ ஜிம்மனுக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. அப்படியே நின்றுட்டுருக்குறான். ஆனால் அவனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலை. அப்படியே ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அவ்வளோ நேரம் கோவமாக இருந்தவன். ஸோ நீங்கள் அப்படியே அவன் சிரிக்கிறத ஃபீல் பண்ணுறீங்க ஹக் பண்ணிவிட்டு. ஸோ ஹகம் பிரேக் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. அப்படியே சிரிச்சுட்டே அவங்கள பார்த்துட்டு இருக்கிறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, என்ன இப்போ ஓகே நீ அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவன் அப்படியே அவங்களோட சீக்ஸ் பிடிச்சிட்டு, ஆமாம் என்னை போய் கேங்ஸ்டர்னு சொல்லி வச்சுருக்கியா? ஏண்டி என்னை பார்த்தா அவனுக்கு கேங்ஸ்டர் மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு சிரிச்சுட்டு, பின்ன எனக்கு எப்படின்னு தெரியும் இப்படி நான் அவனை கூட்டிகிட்டு போய் பேசினா அவனுக்கு கோவம் வரும்னு. அவன் எப்படியும் வெளியே வந்து பார்க்கும்போது நீ முறைச்சிட்டு உட்காந்துருப்பேன்னு தெரியும். அந்த போஸில் பார்க்கலாம் நான் அப்படி தான் இருக்கும். அதனால சும்மா அடித்து விட்டா அவன் அப்படியே நம்பிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவன் நல்லாவே சிரிக்கிறான். சிரித்து முடிச்சுட்டு, ஏண்டி நான் உன்னை கிஸ் பண்ணது 2-3 தடவை தான், அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு போய் சொல்லி வச்சுருக்க. என்ன தைரியத்தில் அடி இப்படிலாம் பேசுகிற? உங்கள் அப்பாட்ட போய் அவன் சொல்லிட்டா என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி சிரித்து பார்த்துட்டு, அதெல்லாம் சொல்ல மாட்டான், அதான் சொல்லி வச்சுருக்கேனே நீ கேங்ஸ்டர்னு, ஏதாவது பண்ணிவிடுவேன்னு. அவனை பார்த்தல நல்லா பச்சை குழந்தைக்கு பவுடர் போட்டு கூட்டிகிட்டு வந்த மாதிரி பால் டப்பாவாக இருக்கிறான்டா. அவனை என்ன வேணாலும் சொன்னாலும் நம்புவான். அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, புரிஞ்சுதா? எங்கள் அப்பாவுக்கு ஒரு ரசனையே இல்லை,
எனக்கு போய் போய் எப்படி ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் அடிக்கிறீங்க. ஓ, அப்போ இவனை விட நல்லா பெட்டராக சூப்பராக எவனையாவது பிடிச்சிட்டு வந்தா கட்டிப்பியா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு ஆ, யோசிச்சிருப்பேன் அப்படின்றீங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி உங்களை அடிக்க வரான். நீங்கள் டக்குன்னு லைக் ஒரு விளையாட்டா ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி குனிகிற மாதிரி பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே அவனை ஹக் பண்ணுறீங்க. ஸோ அவனுமே அவங்கள பேக் பண்ணிவிட்டு அவங்களோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. ஆனால் உன்னடி நீ ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு என்னத்தெல்லாமோ யோசிச்சு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தல்ல, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படியே இரு, சிரிச்சுட்டு ஹாப்பியாக எது நடந்தாலும் பாசிட்டிவாக இருக்கும்னு நம்பிக்கையோடு இரு. கண்டிப்பாக நம்மளால் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஆனால் ஒன்று, இனிமேல் என்ன பிளான் பண்ணாலும் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு பண்ணு. இல்லை என்னை பொசஸ் ஆகி பார்க்கணுன்னு நினச்ச அப்புறம் அவ்வளோதான். யார் இருக்கா என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டேன், அப்படியே தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அப்போ நீங்கள் டக்குன்னு ஹக் பிரேக் பண்ணி அட பாவி அப்படின்றீங்க. ஏ, கல்யாணத்தை சொன்னேன்டி, எப்போ பார்த்தாலும் அதே நினப்பு அப்படின்ட்டு கண்ணத்தை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி லைக் நம்ம தள்ளி விடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு ஐயோப்பா நீ ரொம்ப நல்லவன் தான், ஆளை பாரு, உன்னை பற்றி எனக்கு தெரியாத, தங்கச்சி ரூமில் ஒன்றா இருக்கும்போது கிஸ் அடிச்சவன் தானே நீ அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு ஏன் பொண்டாட்டிடி, நான் அடிப்பண்டி, எனக்கு எல்லா உரிமை இருக்குடி, அப்புறம் என்ன அப்படின்றா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறீங்க. ஸோ கொஞ்சம் க்யூட்டியாக வந்து நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல்ஃபுல்லாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவ்வளோ அழகாக பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி அங்கே இருக்கிற அட்மாஸ்பியருக்கும் உங்களுடைய அந்த ஃபீல் குட் லவ்வுக்கும் அங்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. லைக் லைட்டாக ஹக் பண்ணி நின்றுட்டுருக்குறீங்க. ஒருத்தர் அவ்வளோ லவ்லியாக பார்த்துட்டு ஸோ அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி 2 பேருமே ஒருத்தர் மறந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி லவ்லியாக ரொம்ப ஸ்வீட்டாக பேக் கேஸ்னால் அப்படியே அந்த கிஸ்குள்ளே ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகி ஒருத்தர் அவ்வளோ வந்து ரசித்து ரொம்ப ஃபீல் குட்டாக வந்து அந்த கிஸ்ஸை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போக அப்படியே அந்த கிஸ்ஸு இன்னும் டீப்பராக ஆக்குறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகுறீங்கன்னு உங்களுக்கே தெரியுது. ஸோ 2 பேருமே அப்படியே கேஸை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மூச்சு வாங்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டெம்ப்டடாக இருக்குது. இப்போ ஜிம்முன்னு அப்படியே உங்களை பார்த்துட்டு சரி நீ ரூமுக்கு போ, நானும் கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்புறேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் ஜிம்மனை விட்டு போக மனசே இல்லாமல் அப்படியே அவன் கையை 2 ஃபிங்கர்ஸையும் கோர்த்துட்டு அப்படி நின்றுட்டுருக்குறீங்க. என்ன போ அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக போட் பண்ணிவிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. இங்கே பாரு, கொஞ்ச நாளைக்கு நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்னை மாற்றிடாத, மரியாதையாக போயிடு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைக் க்யூட்டாக முறைச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்குறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். ப்ளீஸ் டி, இதுக்கு மேலே என்னை இன்ச பண்ணாத, போ, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, தயவு செஞ்சு போயிடு அப்படிங்கிறான். சார் உங்களாலேயும் இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியுது. சரி ஓகே, நல்ல பிள்ளைங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து லைட்டாக ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டே கீழே போயிடுறீங்க. ஜிம்மன் கொஞ்ச நேரம் வந்து டெரஸ்லேயே நின்றுட்டு ஒரு மாதிரி அப்போ தான் அவனுக்கு ஃபீல் குட்டாக இருக்குது. உங்கள் கூட இருந்த அந்த மொமெண்ட்ஸ், நீங்கள் சொன்னது எல்லாம் திருப்பி யோசித்து பார்த்துட்டு கிஸ் பண்ணதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துடுறான். ஸோ அந்த நைட்டு உங்கள் 2 பேருக்குமே ஒரு மாதிரி ரொம்ப நிம்மதியாக அண்ட் தென் ஒரு பக்கம் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி ஓவர்ஃப்ளோ லவ்வாக அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ அவங்கவுங்க ரூமில் போயிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற அந்த லவ்வை நினச்சி உருண்டு புரண்டு எப்படியோ தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஒருத்தராக மேலேருந்து கீழே இறங்கி வந்து ஹாலில் அசம்பிள் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்பா வந்து வெளியே எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கிறாரு. இப்போது அப்பா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ஹாலில் வந்துட்டு எதையோ லைக் சம்திங் ஏதோ ஒரு நோட்ஸ் சம்திங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்போ பாய்ஸ் எல்லோரும் கீழே உட்காந்துட்ருக்காங்க. அப்பா வந்து எங்கேயோ வெளியே போகிறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு, அங்கிள்
என்ன எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டீங்களா அப்படின்னு ஜங்குக் கேட்க, இப்போ அப்பாவும் கையில் வாட்ச் அப்படியே மாட்டிக்கிட்டு, ஆமாம் ஜேகே, என்னோட கொல்லிக்கோட பையனுக்கு இன்னைக்கு மேரேஜு. நான் நேற்று நம்ம வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனில் இன்னைக்குள்ளதை மறந்துட்டேனா, ஆண்டி தான் ஞாபகப்படுத்தினா. அதான் சரி 2 பேரும் போயிட்டு வந்துடலாமேன்னு கிளம்பிட்டு இருக்கிறோம். எல்லாரும் போகலான்னு தான் கூப்பிட்டேன். ஆனால் அவங்க சிம்பிளாக தான் பண்ணுறாங்க. எல்லோரும் போனால் நல்லா இருக்காதுல்ல. அதை நாங்கள் 2 பேரும் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறோம். ஆண்டி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டா, நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ருங்க சரியா அப்படின்னு சொல்ல, இப்போ அவங்க எல்லாருமே சரி சரின்னு மண்டையாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆண்டியும் இப்போ கிளம்பி அப்படியே வெளியே வராங்க. சாஷா, ஒயன் 2 பேரும் சர்வ் பண்ணிடுங்க என்ன அப்படின்னு அம்மா சொல்ல, ஓகேம்மா அப்படின்னு சொல்லி 2 பேரும் தலையாட்டிக்கிறீங்க. இப்போ அவங்க 2 பேரும் அவங்க எல்லாருக்கிட்டேயும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் வெளியே போனது தான் பேர். ஜேகே அப்படியே குடுக்குன்னு ஓடி போய் டோரை வந்து சாத்தி வச்சுட்டு வேகமாக வந்து அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே நேற்று நடந்த இன்சிடெண்ட்டை அப்படியே வச்சு உங்களை வச்சு செய்கிறாங்க. ஹோபி சுகாலாம் ஒரு மாதிரி கலாய்ப்பாங்க, ஆனால் இந்த அளவுக்கு கலாய்க்க மாட்டாங்க. பட் நேற்று நடந்ததை வச்சு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. ஒரு மாதிரி எல்லோரும் சேர்ந்து அரட்டை அடித்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே தலையில் அடிச்சுட்டு போதும்டா நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. ஸோ அது மாதிரி ஃபன் ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அப்போ சாஷா அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு, வயன் நேற்று நடந்ததை திருப்பியும் ரீக்ரியேட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஜங்குக், ஆமாம் பண்ணலாமா, ப்ளீஸ் 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 பண்ணலாண்டி அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, போங்கடா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி, இல்லை பண்ணலாண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு பயங்கரமாக வந்து நச்சரிக்கிறாங்க, கலாய்க்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகிட்டு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அடக்கமான பொண்ணு மாதிரி நேற்று இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு, வயன் நேற்று எப்படி நடந்து வந்தா, இப்படி தானே இப்படி தானே அடி மேலே அடி வச்சு அந்த தரைக்கே வலிக்காமல் அப்படி தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக கலாய்க்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸை கவர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, சாஷா ஷோல்டரில் சாஞ்சிட்டு. சரி, கிம் ஒரு பக்கமும் ஒரு மாதிரி கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு, சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து சிரிச்சிட்டு இருக்கிறான் அவனும். இப்போ எல்லோரும் ஒரு மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஆமாம் நேற்று ஏன்டி திடீர்னு அவனை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனேன், என்னடி நடந்துச்சு உள்ள அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்க, இப்போ மறுபடியும் அந்த டாப்பிக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஆனால் அவன் எதுவுமே சொல்ல கிடையாது, அவன் பாரு சிரிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறான். பிகாஸ் அங்கே என்ன நடந்துச்சுன்றது ஜிமினுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்க, இப்போது நீங்கள் வந்துட்டு அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஜிமின் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறான். இதுதான் நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ எல்லோரும் வாய் மேலே கை வச்சுட்டு, அடி பாவி அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி கண்ணை சிமிட்டிக்கிட்டே ஒருத்தரை பார்க்க, இப்போ சுகா அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டு, நிறுத்து. ஆமாம், நாங்கள் ஒயன்கிட்ட கேள்வி கேட்டோம், நீ எப்படி ஆன்சர் பண்ணுற, அப்புறம் 2 பேரும் பிளான் பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஜிமின் வந்துட்டு, ஐயோ வளரிட்டனா அப்படின்ற மாதிரி வாயில் வந்து லைட்டாக ஒரு அடிக்கிறான் அந்த மாதிரி. சரி, நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க சிரிச்சுக்கிட்டே. இப்போது மினி உங்களை பார்த்துட்டு, ஏன் கூட தானடி இருந்த, எப்படி 2 பேரும் பிளான் போட்டிங்க, எப்படி நடந்துச்சுங்க அப்படின்னு கேட்குறா. இப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு, அதான் அவன் வளரிட்டான்ல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, நேற்று டெரஸ் போய் பேசினதையும் சொல்லிட்டீங்க. லைக் நாங்கள் 2 பேரும் தனியாக மீட் பண்ணி பேசினோம் நேற்று, இந்த மாதிரி அவன் கோச்சிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை மட்டும் சொல்கிறீங்க. உங்களுக்குள்ள ரொமான்ஸ் எல்லாம் அதெல்லாம் சொல்ல கிடையாது. ஸோ அவங்க அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, அட பாவிகளா, எங்கள் கூடவே தானடா இருக்கிறீங்க, எப்போடா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாருமே மறுபடியும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சேர்த்து வச்சு ஒரு மாதிரி ஃபன் ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ ஜாலியாக அப்படி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி ஓகே, எல்லோரும் பேசினது போதும், மாம் ஆல்ரெடி சீக்கிரம் சமைச்சு வச்சுட்டாங்க, நம்ம போய் சாப்பிட்றலாம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எனக்கு வர பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, எல்லோரும் சரி ஓகே போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அசம்பிள் ஆகுறாங்க. இப்போது சாஷா, நீங்கள், மினி 3 பேரை வந்துட்டு அப்படியே சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே சர்வ் பண்ணிவிட்டு நீங்களும் உட்காந்து அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ சாஷாவுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு வாயில் கை வச்சுட்டு வாஷ் மிஷினுக்கு ஓடிடுறா. ஸோ அவள் ஓடுறத பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கிம்
திரும்பவும் அப்படியே சாப்பாடை வச்சுட்டு எழுந்திரிச்சு போகிறாரு. அவள் வந்து வாமிட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஹெட்டெல்லாம் பிடிச்சிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கிறங்கிட்டாங்க வாமிட் பண்ணிவிட்டு. இப்போ நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட மனசு இல்லாமல் ஐயோ பாவம் இவ்வளோ சாப்பிட்டதே கொஞ்சம் தான் அதுக்குள்ளே அதை வாமிட் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ பக்கத்தில் மினி அப்படியே அவங்க லைட்டாக கை இடிச்சிட்டு ஃப்யூச்சரில் இப்படி தான் நீயும் ஓடிவ உன் பின்னாடி என் அண்ணன் பையனும் வருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி கிண்டல் பண்ண. இப்போ அது லைட்டாக ஜெமனுக்கும் கேட்டுருது. அவன் லைட்டாக சிரிச்சிட்டு அஃப்கோர்ஸ் மினி நான் போகாமல் வேறு யார் போகிறது அப்படின்னுட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறான். அவன் கேஷுவலாக நார்மலாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி தான் சொல்கிறான். இப்போ பக்கத்தில் ஹோபி, ஜேகே, தென் சுகா 3 பேரும் உட்காந்துட்டு ஷோ இவனுங்க அலப்பறை தாங்க முடியலையே அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக தென் ஒரு மாதிரி பயங்கர என்ஜாய்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இப்போ கிம் சாஷாவை அப்படியே டேபிள் கிட்ட கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவரே ஃபுட் பிளேட் எடுத்து ஊட்டி விட ஆரம்பிக்கிறாரு. அவள் வேணாம் எனக்கு கோமட்டுது நான் சாப்பிட்லன்னு சொல்கிறா. பட் அவர் வந்து ரொம்ப கொஞ்சி கெஞ்சி பேபிக்கு வேணும்ல உனக்கும் வந்து ஸ்ட்ரென்த் வேணும்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டுருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் ஜிம்முன்னு உங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறான். லைக் இதுதான் நம்மளுக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்களும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படி குனிஞ்சிட்டே சாப்பிட்டுட்ருக்குறீங்க. உங்கள் 2 பேருக்கும் நடுவால் மினியை உட்காந்துட்டு ஐயோ இதுங்க தொல்லை தாங்கலை அப்படின்ற மாதிரி அவள் தலையில் அடிக்கிறா. ஸோ ஒரு மாதிரி கிண்டலாகவே போயிட்டு இருக்குது. இப்படியே டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஹாலில் வந்து அசம்பிள் ஆகுறீங்க. சாஷாக்கு மட்டும் ஒரு மாதிரி கேராகவே இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளோர் பெட்டை எடுத்து அங்கே போட்டுட்டு அதில் வந்து லைக் ஒரு மாதிரி பின்னாடி பில்லோ வச்சு அவள் சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறா. மற்ற எல்லோரும் வந்து சோஃபாவில் அவள் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இழுத்து போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்க அடுத்து என்ன பண்ணுறது. இப்போ அப்பா வந்து ஆல்ரெடி பிளேட்லாம் மாற்றி என்கேஜ்மெண்ட் மாதிரி முடிச்சு விட்டு போயிட்டாங்க. இன்னும் 2 monthஸில் மேரேஜ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறது இதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு. எப்படியும் இன்விடேஷன் பண்ணுவாங்க. அடுத்து மேரேஜ் ஹால் பார்ப்பாங்க. ஸோ அதிலலாம் வந்து எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணுறது அப்படின்னு டாபிக் ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்க அம்மா அப்பா வரதுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஆனால் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. சரி ஓகே எல்லாருமா சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையாக எடுத்து இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து குக் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு பிளானை போட்டுட்டு எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு பிளானை போட்டு இப்போது ஒருத்தருக்கு வந்து வெஜ்ஜிஸ் கட் பண்ணுறது, ஒருத்தருக்கு வந்து இன்னொரு ஒர்க்கு அதை எடுத்து வைக்கிறது இதை எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து கிச்சனுக்குள்ளே மொத்தமாக போய் நின்று இதை கொட்டு அதை கொட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொட்டி கிச்சனை நாஸ்தி ஆக்கி ஒரு மாதிரி ஏதோ டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கீங்க. சாஷாவுக்கு வந்து இந்த டைமில் நிறையா ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவள் கிச்சனுக்குள்ளே வரலை. அவளுக்கு கொஞ்சம் அந்த ஸ்மெல்லுனால வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே எல்லாருமா சேர்ந்து கிச்சனை நாஸ்தி பண்ணியாச்சு. இப்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுட்டு எல்லோரும் மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒருத்தரை மாற்றி தள்ள இன்னொருத்தரை மாற்றி தள்ள ஏதேதோ பண்ணி அது மாதிரி காமெடியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ஒர்க் பண்ணுற இந்த கேப்லையும் அப்பப்போ நீங்கள் கை பிடிச்சிக்கிறது, தென் கண்ணடிக்கிறது, அப்படி ஃப்ளை கிஸ் பண்ணுறது, ஒரு மாதிரி ரொமான்டிக்காக லுக்கு விடுறது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இடையிடையே உங்கள் வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி எல்லோரும் இருக்கும்போதும் நாங்கள் லவ் பண்ணுவோம், தனியாக இருந்தாலும் லவ் பண்ணுவோம், ஒரு மாதிரி லவ்லி கப்புள்ஸாக இருக்கிறீங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி கலாட்டா பண்ணி கிச்சனில் க்ளீன் பண்ணி ரொம்ப டயர்டாகி ரொம்ப பசியாகி வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து மறுபடியும் லஞ்சு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் பேரண்ட்ஸ் வந்து உள்ளே வராங்க. ஸோ என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலி கேஷுவலாக வந்து பேசிகிட்டே வருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து குக் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அம்மா பயந்து போய் கிச்சன் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா கிச்சன் சூப்பராக இருக்குது, நீட்டாக அவங்க வச்சுட்டு போனதை விட நீட்டாக இருக்குது. ஸோ அம்மாவுக்கே ஆச்சரியம், அப்பா பிள்ளைங்களாம் எவ்வளோ நல்லா வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஒரு மாதிரி அவங்களும் உட்காந்து உங்க கூட இந்த மேரேஜ் டாக்ஸ் எல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே டைம் ஓடுது. ஸோ இப்படியே ஒரு 4-5 நாள் போகுது. இப்போ அந்த டேயோட மார்னிங் சாஷா மட்டும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா. ஸோ அவளுக்கு தூக்கமே வரலை. ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகிட்டே இருக்கிறதுனால தூக்கமே வரலை. அவள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி வரா. ஒரு மாதிரி டயர்டாகவும் இருக்குது, பசிக்கவும் செய்யுது, அதே சமயம் ஏதோ சாப்பிடவும் தோணல, அந்த மாதிரி இருக்குது அவளுக்கு. ஸோ அப்படியே இறங்கி கீழே வரும்போது யாரோ ஹாலில் உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது. நல்லா கீழே இறங்கி வந்தால் தான் தெரியுது. உங்களுக்கு பார்த்துருப்பாங்கல்ல பையன், அவன் தான் வந்து உட்காந்துட்ருக்குறான். ஸோ அவனை பார்த்தோன்னே சாஷாக்கு செம்ம வெறி ஆகுது. யாரா இவன் காலங்காத்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கே க்ராஸ் ஆகுறா. அப்போது அந்த பையன் அவங்கள பார்த்ததும் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு குட் மார்னிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த காலர்லாம் பிடிச்சிட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு நிற்கிறான். இப்போது அப்படியே அவள் பார்த்துட்டு ஒரு முறைச்சிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. யாருமே இல்லை. அம்மா வந்து கிச்சனில் வேகமாக ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க. லைக் வந்திருக்கான் அப்படின்றதுக்காக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்பாவையும் காணோம். இப்போ அப்படியே பார்த்துட்டு அம்மா எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறா. ஸோ இப்போ அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. என்ன இவங்களும் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அங்கிள் தான் இன்விடேஷன் ரெடி பண்ணணும், அதனால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி போய் பார்க்கணுன்னு சொன்னார், அதான் வந்தேன் அப்படின்னு அவன் இழுக்க அப்படியே சாஷா பயங்கர கடுப்பாயிட்டு, தோ பாரு எங்கள் அம்மா இப்போ காஃபி டீ ஏதோ ஒரு கருமத்தை போட்டு தருவாங்க, குடிச்சியா அப்படியே சொல்லிக்காம கொல்லிக்காமல் எந்திரிச்சு ஓடிடு. நீ மட்டும் இங்கே வந்து உட்காந்துருக்கன்னு சும்மானுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், எங்கேயோ உன்னை பொழந்து தள்ளிடுவான். உனக்கு என்ன தைரியமா? அதான் என் தங்கச்சி அன்றைக்கே சொல்லிட்டால எதுவும் பண்ணக்கூடாதுன்னு, அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைக் ரொம்ப லோ வாய்ஸில் வந்து அவனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவன் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்ருக்கான். ஆகா எல்லாம் ஒரு பிளானிங்கோடு தான் இருக்கிறீங்களா அப்போ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது டக்குன்னு அம்மா அங்கேருந்து காஃபி கப்போட வர நீங்கள் அப்படியே ரொம்ப நார்மல் ஆகிட்டு சிரிச்சிட்டே வந்து லைக் ஏதோ வாங்க அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சிட்டு நிற்பால, அந்த மாதிரி சாஷா நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து நினைக்கிறாங்க. இப்போ அவங்க காஃபி கொடுத்துட்டு அங்கிள் பக்கத்தில் வெளியே போயிருக்காரு, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இப்போ அப்படியே சாஷாவை அவன் வந்து காஃபி கப்பை கையில் வச்சுட்டே பார்க்குறான். அவள் அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறா. ஸோ அவன் கால் பண்ணிவிட்டு இருக்கட்டும் ஆண்டி, நான் நான் பொறுமையாக வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அட இருங்க மாப்பிள்ளை, நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது கரெக்டாக மினியும் தென் ஜேகே ஜிமன் அப்படின்னு ஒருத்தராக இறங்க ஆரம்பிக்கிறாங்க அப்ஸ்டேர்லேருந்து. ஸோ இவன் வந்து உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே எல்லாருக்குமே கடுப்பாகுது. ஆகா ஒன்று ஒன்றா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது வந்து கண்டிப்பாக இருந்தோன்னா கைமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காஃபியை குடிச்சிட்டு உங்கள் சிஸ்டர் சொன்ன மாதிரி சொல்லிக்காமல் கொள்ளிக்காமல் அங்கேருந்து ஓடிட்டான். இப்போ கொஞ்சம் நேரம் ஆக அப்பா வந்து அவசரமாக வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா நீங்கள் எல்லோரும் ஹாலில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்பா பார்த்துட்டு வயன் என்னம்மா மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு அம்மா ஃபோன் பண்ணால் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எனக்கு தெரியாதேப்பா, நான் வரும்போது இல்லையே, வந்துருந்தானா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி முற்றி உங்கள் எல்லோரும் அதாவது அங்கே எல்லாருக்கிட்டேயும் வந்து நீங்கள் கேட்குறீங்க. இப்போ சாஷா அப்படியே அப்பாவை பார்த்துட்டு ஆமாப்பா வந்திருந்தார், அப்புறம் ஏதோ முக்கியமான கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா வந்து அங்கிள்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி இல்லைன்னா நீங்களே பார்த்து எதாக இருந்தாலும் செலக்ட் பண்ணுங்கள், ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். என்னப்பா இன்விடேஷன் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ உங்கள் அப்பாவும் ஆமான்னு சொல்கிறாரு. ஏன்பா இங்கே தான் இருக்கிறோம் எல்லாரும், எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட வந்து சாஷா கேட்குறா. இப்போது அப்பாவும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அதுக்கு இல்லைம்மா, முதல்ல மாப்பிள்ளைகிட்ட சொல்லி வர சொல்லிட்டா, அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னு அப்பா சொல்ல. இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லோரும் கிளம்பி போகலாம், ஷாப்பில் போய்ட்டு வேணும்னா மாப்பிள்ளைக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு அப்பா சொல்ல. இப்போ நீங்கள் எல்லோரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஸோ இன்விடேஷன் பார்க்க போகிற ஷாப்பில் என்ன நடக்க போகுது, தென் என்ன மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, எப்படி எல்லாம் நெக்ஸ்ட் பார்ட் போக போகுதுன்றத
நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீன்ஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டாடா பாய்.